ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ஷைனி மேக்ஸ். 8ஆம் வகுப்பு பயிற்சி 5.5ல் ரோமன் லெட்டர் 3ல் செகண்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். லேண்ட் LA is equal to 8 சென்டிமீட்டர் மற்றும் AD is equal to 10 சென்டிமீட்டர். நம்மளுக்கு இங்கே அளவுகள் தந்திருக்காங்க. இதை யூஸ் பண்ணி செவ்வகம் வரையணும். அது மட்டும் இல்லாமல் அதோட பரப்பளவையும் கண்டுபிடிக்கணும். சரிங்களா? ஓகே, தீர்வு ஃபஸ்ட்டு தரவு அப்படின்னு எழுதிக்கிட்டு தந்திருக்க அளவை அப்படியே எழுதிருங்க. நெக்ஸ்ட்டு உதவி படம் வரையணும். ஓகே, உதயப்படம் வரைகிறதுக்கு எந்த ஒரு அளவுமே தேவை கிடையாது. நீங்களாவே ஒரு அளவு எடுத்து வரைஞ்சாலே போதும். நம்ம இங்கே ஒரு செவ்வகம் வரைய போகிறோம். அதனால் உதயப்படத்தில் சின்னதாக ஒரு செவ்வகம் வரைஞ்சிருங்க. ஓகே, இப்போ பாருங்கள், நேம் என்ன கொடுத்துருக்காங்க? லேண்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இது L, இது A, இது N, இது D. ஓகேங்களா? இனி LA is equal to 8 சென்டிமீட்டர். LA இது நம்மளுக்கு 8 சென்டிமீட்டர். செவ்வகம்னா என்னது? எதிர் பக்கங்கள் சமம். இதுவும் இதுவும் சமமாக இருக்கும், இதுவும் இதுவும் சமமாக இருக்கும். இது 8 சென்டிமீட்டர்னா இதுவும் என்னது? 8 சென்டிமீட்டர். அப்புறம் AD is equal to 10 சென்டிமீட்டர். A இது D. முதல்ல இது ரெண்டையும் இணைத்து நம்ம கோடு வரைஞ்சிக்கலாம். ஓகே, வரைஞ்சிட்டோம். இப்போ இது எவ்வளவு? 10 சென்டிமீட்டர். அதையும் எழுதிருங்க, 10 சென்டிமீட்டர். ஓகேங்களா? எப்போ மாதிரி ஃபஸ்ட்டு அடிப்பக்கத்தை வரைஞ்சிக்கலாம். அதுக்கு ஸ்கேல் எடுத்துக்கோங்க. இப்போ அடிப்பக்கத்தோட அளவு 8 சென்டிமீட்டர். அப்போ 0ல் ஒரு புள்ளி வச்சுருங்க. அதே மாதிரி 8லேயும் ஒரு புள்ளி வைங்க. இந்த ரெண்டு புள்ளியை இணைத்து நம்ம ஒரு கோடு வரைஞ்சிக்கலாம். LA. அப்போ இந்த புள்ளி L, இந்த புள்ளி A. இது நம்மளுக்கு 8 சென்டிமீட்டர். இதெல்லாம் உடனே எழுதிடணும். சரிங்களா? ஓகே, இதுக்கு அடுத்து இனிமேல் மூளை விட்டம். சரிங்களா? மூளை விட்டம் வரையதுக்கு முன்னாடி இந்த கோடை வரைஞ்சிடலாம். இது என்னது? 90 டிகிரி. அப்போ இது செங்குத்து கோடு. ஃபர்ஸ்ட் நம்ம செங்குத்து கோடு வரையலாம். அதுக்கு காம்பஸோட முனையை கரெக்டாக L புள்ளியில் வைங்க. ஓகே, வச்சுக்கிட்டேன். இப்போ நீங்களாவே தோராயமாக ஒரு அளவு எடுக்க போகிறீங்க. உங்கள் விருப்பம். நீங்களாவே தோராயமாக ஒரு அளவு எடுத்து இங்கே ஒரு அரைவட்ட வடிவில் ஒரு வில் வெட்டிக்கணும். ஓகேங்களா? இந்த வில் இந்த கோட்டில் வெட்டணும். அப்போ தான் இங்கே ஒரு புள்ளி உருவாகும். இப்போ அளவை மாற்றவே கூடாது. அளவை மாற்றாமல் இந்த புள்ளியில் வைத்து இப்போ வரைஞ்ச இந்த அரைவட்ட வில்லை வெட்டுற மாதிரியான ஒரு வில்லு இந்த மாதிரி. இப்போ பாருங்கள், இந்த அரைவட்ட வில்லில் இந்த வில் வெட்டும்போது இங்கே ஒரு புள்ளி உருவாகுது. இப்போ திரும்ப இந்த புள்ளியில் வைத்து அதே அரைவட்ட வில்லில் இன்னொருக்கா கூட வில் வெட்டிக்கணும். சரிங்களா? இப்போ பாருங்க, இங்கே ஒரு புள்ளி உருவாயிருக்கு, இங்கே ஒரு புள்ளி உருவாயிருக்கு. இப்போ இந்த ரெண்டு புள்ளியை பயன்படுத்தி இன்னும் 2 வில் வெட்டிக்க போகிறோம். ஓகே, ஃபஸ்ட்டு இதை யூஸ் பண்ணி ஒரு வில் வெட்டிக்கலாம். அப்புறம் இந்த புள்ளியை பயன்படுத்தி இப்போ வரைஞ்ச இந்த வில்லை வெட்டுற மாதிரி இன்னொரு வில்லு. ஓகேங்களா? இப்போ பாருங்கள், இந்த 2 வில் வெட்டும்போது நம்மளுக்கு இங்கே ஒரு புள்ளி உருவாகும். இந்த புள்ளியையும் L புள்ளியையும் இணைத்து ஒரு கோடு வரைஞ்சிக்கலாம். ஓகே, வரைஞ்சிட்டேன். இங்கே ஒரு அம்புகுறி. இந்த கோட்டு துண்டுக்கு X அப்படி நேம் கொடுக்கலாம். சரிங்களா? இனி இந்த மூளை விட்டத்தை வரைஞ்சிக்கலாம். இதோட அளவு 10 சென்டிமீட்டர். அப்போ ஸ்கேல் எடுத்துக்கோங்க. காம்பஸோட முனையை 0ல் வைங்க. பென்சிலோட முனையை கரெக்டாக 10ல் வைங்க. ஓகே, இப்போ நீங்கள் காம்பஸோட முனையை A புள்ளியில் வைக்கணும். A புள்ளியில் வைத்து இந்த கோட்டு துண்டை வெட்டுற மாதிரியான வில் இந்த மாதிரி. சரிங்களா? இப்போ பாருங்கள், இந்த கோட்டு துண்டில் இந்த வில் வெட்டும்போது இங்கே ஒரு புள்ளி உருவாகுது. இந்த புள்ளி தான் என்னென்னா D புள்ளி. ஓகேங்களா? இப்போ ஏயையும் டியையும் இணைத்து நம்ம கோடு வரைஞ்சிக்கலாம். ஓகே, வரைஞ்சிட்டோம். இது நம்மளுக்கு 10 சென்டிமீட்டர். அதை எழுதிருங்க. ஓகே, இங்கே நம்மளுக்கு இந்த பக்கமும் சமம். அதாவது Lலிருந்து D. இதோட அளவை நான் இப்போ காம்பஸில் எடுக்க போகிறேன். அதுக்கு காம்பஸோட முனையை கரெக்டாக Lலில் வைங்க. இனி பென்சிலோட முனையை கரெக்டாக Dயில் இருக்கிற மாதிரி வைங்க. சரிங்களா? எனக்கு இங்கே கரெக்டாக இருக்குது. இப்போது காம்பஸோட முனையை Aல வச்சுக்கிட்டு ஒரு வில் வெட்டிக்க போகிறோம். சரிங்களா? இனிமேல் இது 8 சென்டிமீட்டர்னா மேலே என்னது? 8 சென்டிமீட்டர். இதோட அளவையும் காம்பஸில் எடுக்கலாம். அதுக்கு காம்பஸோட முனையை Lலில் வைங்க. பென்சிலோட முனையை Aல வைங்க. ஓகே, கரெக்டாக இருக்குது. இப்போது காம்பஸோட முனையை Dயில் வச்சுக்கிட்டு நம்ம ஒரு வில் வெட்டியிருக்கோம் பார்த்தீங்களா? அந்த வில்லை வெட்டுற மாதிரி இன்னொரு வில். ஓகே, இப்போ பாருங்கள், இந்த 2 வில் வெட்டும்போது இங்கே ஒரு புள்ளி உருவாகுது. இந்த புள்ளி தான் என்னென்னா N. ஓகே, இப்போ இந்த Nஐயும் ஏயையும் இணைத்து நம்ம ஒரு கோடு வரைஞ்சிக்கலாம். ஓகே, அதே மாதிரி டியையும் Nஐயும் இணைத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு செவ்வகம் கிடச்சிடும். ஓகே, அளவுகளை எழுதிடலாம். இது 8 சென்டிமீட்டர்னா இதுவுமே என்னது? 8 சென்டிமீட்டர். ஓகே, நீ பரப்பளவு கண்டுபிடிக்கிறதுக்கு அகலம் தேவை. இது எவ்வளவுன்னு அளந்து எழுதிடலாம். கரெக்டாக 6 சென்டிமீட்டர் இருக்குது. அப்போ 6 சென்டிமீட்டர். இது 6 சென்டிமீட்டர்னா இதுவுமே என்னது? 6 சென்டிமீட்டர். இது நம்மளுக்கு 90 டிகிரி. ஓகே, இப்போ இதோட பரப்பளவு கண்டுபிடிக்கலாம். அதுக்கு பரப்பளவோட ஃபார்முலாவை எழுதிக்கலாம். செவ்வகத்தின் பரப்பளவு is equal to L into
பி சதுர அலகு. ஓகே, எல்லுன்னா என்னது? நீளம். நீளத்தோட மதிப்பு 8, அப்போ 8ன்னு எழுதிக்கலாம். இன்டு அகலம், அகலத்தோட மதிப்பு என்னது? 6 சென்டிமீட்டர்னு கண்டுபிடிச்சிருக்கோம். அப்போ 6 வேணா இங்கே எழுதிக்கோங்க. எல் இஸ் ஈக்குவல் டு 8 சென்டிமீட்டர், பி இஸ் ஈக்குவல் டு 6 சென்டிமீட்டர். ஓகே, இப்போ பாருக்குங்க, 8 6 48, 48 சதுர அலகு. சதுர, அடுத்த புள்ளி வைங்க. அலகு என்னது? இங்கே நம்மளுக்கு சென்டிமீட்டர் தந்திருக்காங்க, அப்போ சென்டிமீட்டர் அப்படின்னு எழுதிக்கலாம். இப்போ பார்த்தீங்களா, நம்ம செவ்வகத்தோட பரப்பளவை கண்டுபிடிச்சிட்டோம். இனி வரைமுறை பார்த்துடலாம். ஆல்ரெடி எழுதிட்டேன், ஒருக்கா ரீட் மட்டும் பண்ணுறேன். வரைமுறை படி 1, LA is equal to 8 சென்டிமீட்டர் அளவுள்ள கோட்டு துண்டை வரைந்தேன். படி 2, எல்லில் LX செங்குத்து LAயை வரைந்தேன். இனி படி 3, ஏஐ மையமாக கொண்டு 10 சென்டிமீட்டர் ஆரமுள்ள வட்டவில் வரைந்தேன். அது LXஐ Dயில் வெட்டும். இனி படி 4, A மற்றும் Dஐ மையங்களாகவும் முறையே LD மற்றும் LAயின் நீளங்களை ஆரங்களாகவும் கொண்டு வட்டவிற்கள் வரைந்தேன். அவை எண்ணில் வெட்டும். இனி படி 5, AN மற்றும் NDயை இணைத்தேன். படி 6, LAND என்பது தேவையான செவ்வகம் ஆகும். இந்த மாதிரி எழுதிக்கணும். ஓகேங்களா, நம்ம இந்த பயிற்சி 5.5ல் இருக்கக்கூடிய எல்லா கணக்குகளுக்குமே வீடியோ அப்லோட் பண்ணிட்டோம். அந்த வீடியோட லிங்கை கமெண்ட் பாக்ஸை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பின் பண்ணி வச்சுருப்பேன். தேவைப்படுறவங்க போய் பாருங்க. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.